பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உலக பிரகாரமான பெற்றோர் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம், தீமையானதை கொடுப்பதில்லை, கேட்பதற்கு மாறாக கொடுப்பதில்லை. அதற்கு முந்தைய பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் பெற்றோர்களாகிய நாம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு எது பெஸ்ட் என்று நினைத்ததை கொடுக்க விரும்புகிறோமோ, அப்போ அதை காட்டில் நம்முடைய ஆண்டவர் இந்த கிருபையின் நாட்கள், இந்த மீட்பின் நாட்களிலே நம்மை சரியாய் வழிநடத்துவதற்கு மிக 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 சிறந்த, மிகவும் ஒப்பற்ற, மிகவும் உயரிய தூய ஆவியானவரை நமக்கு கொடையாக நமக்கு தந்திருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த தூய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் எப்படி செயல்பட்டார் என்பதை இந்த முதல் நாள் தியானமாக நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆவியானவர் என்ற வார்த்தைக்கு எபிரேயத்திலே ரூவக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதே ஆவியானவர் என்ற பதத்திற்கு கிரேக்கத்திலே நியூமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவரிடமிருந்து வருகிற இந்த வல்லமைக்கு ரூவக் ஏலோஹிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவரின் ஆவியானவர் என்ற பதமும் இதற்கு சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் முதலாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் படைப்பிலே அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதை ஏற்கனவே நம்ம ஞாயிற்றுக்கிழமை தியானித்தோம். ஆதியாகமம் முதல் வசனம் முடிஞ்ச உடனே 2வது வசனத்திலேயே ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மீது இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அந்த இடத்திலேயே ஆவியானவர் படைப்பில் தன்னுடைய பங்களிப்பை எப்படி கொடுத்தார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஒழுங்கின்மையும் வெறுமையும் கோணலும் மாறுபாடும் இருளும் நிறைந்த அந்த இடத்தை, வெறுமையாயிருந்த அந்த இடத்தை தூய ஆவியானவர் தம்முடைய நன்மையினால், தன்னுடைய ஜீவ சுவாசத்தினால் அவர் நிரப்பினார் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. இன்று வரைக்கும் ஆவியானவர் ஜீவராசிகள் அனைத்துக்கும் தம்முடைய உயிரளிக்கும் வல்லமையை, உயிரளிக்கும் ஜீவனை கொடுத்து அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஆரம்பித்த அந்த ஒழுங்குபடுத்துகிற காரியங்கள், புதிதுபடுத்துகிற காரியங்கள், சரிபடுத்துகிற காரியங்கள் இன்றைக்கு வரைக்கும் மனிதர்கள் ஒருவேளை அதை சரி செய்யாமல் போகலாம், அவர்கள் அதை மறந்து போகலாம், ஆனால் ஆவியானவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார் என்று வேதம் முழுவதும் சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, இந்த பரிசுத்த ஆவியானவர் அல்லது கர்த்தருடைய ஆவியானவர் பழைய ஏற்பாட்டின் காரியத்தில் அவர் செய்த இன்னொரு முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா, ஒரு பணி என்னென்னா, மீட்பின் திட்டத்திலே அவர் தன்னை இணைத்து கொண்டு செயலாற்றி கொண்டே இருக்கிறார். கடவுளின் மீட்பு திட்டம், ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மீட்பின் செயல்பாடுகளுக்கான திட்டம், அது ஆரம்பத்திலேயே தேவனுடைய சமூகத்திலே அது நிர்ணயிக்கப்பட்டது. மீட்பின் திட்டம் ஏதோ திடீரென்று தோன்றிய ஒன்றல்ல. அது இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் இந்த மீட்பின் திட்டத்தை நமக்கும் மனுக்குலத்திற்கும் இந்த பூமிக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் அவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் வேதம் தருகிற உண்மை. அதற்கு நீங்கள் ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்குமா? அது எல்லாம் வனாந்தரமாய், பாலாய், அது மீட்கப்பட முடியாமல், யாரும் அதை விரும்பத்தக்க ரூபமாய் இல்லாமல் அது கிடக்குமாம். இன்னும் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தையும் நாம் ஆதாரமாக எடுத்து வாசித்து பார்ப்போம் என்றால், தாகமுள்ளவன் மீது தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் நான் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுக்குலம் பாவத்தின் கட்டுகளிலே விழுந்து கிடக்கிறது. மனுக்குலம் இந்த உலகத்தில் சமூக அடிப்படையில் நிறைய விதமான சோதனைகளை விழுந்து கிடக்கிறது. பாபிலோனிய சிறையிருப்பில் ஜனங்கள் தள்ளப்படுகிறார்கள். அசிரியர்கள் ஒரு பக்கம் வந்து நெருக்குகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஜனங்களுக்கு ஒரு மீட்பு கிடைக்க வேண்டும். இந்த மீட்பின் திட்டத்தை நான் எப்படி செய்யப்போகிறேன் என்ற செய்தியும் பழைய ஏற்பாடு முழுவதும் தூய ஆவியானவரால் அது எப்படி நிறைவேற்றப்படும். இந்த மீட்பு திட்டத்திற்கு முன்னால் நடக்கிற தீமைகள் எல்லாம் அந்த மீட்புக்கு பின்னால் அது சரி செய்யப்படும். புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். அங்கே
காஞ்சொரிக்கு பதிலாக அங்கே தேவதாரு விருட்சம் முளைக்கும், முச்செடிக்கு பதிலாக தேவனுடைய நன்மை உண்டாகும் என்ற செய்தியெல்லாம் பழைய ஏற்பாடு முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரம் வயல் நிலமாகும், கடுவெளி கழித்து அது பூரிப்படையும் என்ற செய்தியெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் மீட்பின் திட்டத்திலே ஆண்டவருடைய ஆவியானவர் தன்னை முழுவதுமாய் பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் அவர் இணைத்து கொண்டார் என்ற செய்தியை நாம் அறிகிறோம். மூன்றாவதாக, ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும் திட்டத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை இணைத்து கொண்டார். பாவத்தின் நிமித்தம் அவர்கள் தேவனுடைய இரக்கத்தை இழந்து போனார்கள். பாவத்தின் நிமித்தம் தண்டனைக்குரியவர்களாய் மாற்றப்பட்டார்கள். பாவத்து நிமித்தம் எண்ணற்ற அடிமைத்தனத்துக்குள்ளே அவர்கள் சிக்கி கிடந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை மீண்டும் அவர்களை சுத்தப்படுத்தி கழுவி சீர்படுத்தி அவர்களை பரிசுத்தத்திற்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவரின் திட்டமாய் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக ஏசாயா 4:3 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடுவார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. தம்முடைய ஜனங்களை நீதியின் பாதையில் நடத்தவும் சரியான பாதையில் நடத்தவும், அது மாத்திரமல்ல, சுட்டரிக்கும் ஆவியானவர் என்றால் என்ன? ஜனங்களுடைய பாவ அழுக்கை கழுவி சுத்தப்படுத்துகிற ஒரு நெருப்பை போல, ஒரு நெருப்பிலே வெள்ளியோ பொன்னோ புடமிடப்படுகிறது. அது புடமிட்ட பிற்பாடு பாருங்க, அது சுத்தமாக ஜொலிக்கிறது. அதில் இருக்கிற அசடுகள் கழிவுகள் எல்லாம் எரிந்து போகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த பாவ அழுக்கை கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ஜனங்களை தேவனுக்கு பிரியமுள்ளவராய் அவர் மாற்றுகிறார் என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. இதற்கு ஒத்த செய்தியை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 16:8 அவர் சொல்லுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார் என்ற செய்தியை அந்த பகுதியிலே சொல்லுகிறார். நான்காவதாக, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தூய ஆவியானவர் தம்முடைய ஜனங்களை வழி நடத்தும் ஒரு மகாபரிய பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். வேதம் சொல்லுகிறதல்லவா, என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்களோ அன்று முதல் அவர்களை வழி நடத்துவதற்கென்று பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் ஆண்டவர் அவர்களுக்கு முன்னே சென்றார். ஆண்டவருடைய ஆவியானவர் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றபடியினால் எல்லா தீமைகளுக்கும் அவர்கள் விலக்கி பாதுகாக்கப்பட்டார்கள். இயற்கையின் எல்லா தீமைகளுக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மோசே கூட ஆண்டவரோடு பேசுகிறார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னே செல்லவில்லை என்றால் நாங்கள் செல்லுவது எல்லாம் வீணாக இருக்கும். நீங்கள் எங்களுக்கு முன்னால் வரலன்னா நாங்கள் போக முடியாது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படி என்றால் என்ன? கர்த்தருடைய பிரசன்னம் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தூய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் ஜனங்களுக்கு முன்பதாக அவர் வழிநடத்தி சென்றார் என்ற ஒரு செய்தியும் நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, ஐந்தாவதாக பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 13:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். சிம்சோனை குறித்து சொல்லப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை செயல்பட அவர் துவங்கினார் என்று சொல்லப்படுகிறது. சிம்சோன் மாத்திரமல்ல, சிம்சோன், கிதியோன், எப்தா, இப்படிப்பட்ட நியாயாதிபதிகளை எல்லாம் தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தும் கருவிகளாக தூய ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தினார். தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற இரட்சகராக ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்த பொழுது இந்த கர்த்தருடைய ஆவியானவர் தான் வலிமையை கொடுத்தார், செயலாற்றுவதற்கான போதிய பலத்தை கொடுத்தார் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, தேவ வார்த்தையை கூறுவதற்கு தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினது கர்த்தருடைய ஆவியானவர். தேவ வார்த்தைகளை, ஒரு மீகா தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், செப்பனியாவாக இருக்கட்டும், ஒரு எரேமியா, எசேக்கியேல், இவர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை ஆட்கொண்டு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக நீ உரை என்ற சத்தியத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்தினார் என்ற செய்தி பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் நமக்கு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. ஆலயமே இல்லாத மக்கள், ஆலயம் என்றால் என்ன என்று தெரியாத மக்கள். அப்பொழுது ஆசரிப்பு கூடாரம் முதலாக பெசேலியேல் என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். பெசேலியலையும் அகோலியாபையும்
ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த மனிதர்களுக்குள்ளே பாருங்க, தன்னுடைய ஞானத்தின் ஆவியானவரை ஆண்டவர் வைக்கிறார். ஞானத்தின் ஆவியானவரை கொடுத்து நீங்கள் எப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். மலையிலே, சீனாய் மலையின் உச்சியிலே மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நியமம், அதை அப்படியே கொண்டு வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அகலம் நீளம் என்ன, அதுக்கு உள்ளே என்ன வைக்கணும், அது எந்த ரூபத்தில் கட்டப்படணும், இது எல்லாம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பெசேலியேல் என்ற மனிதனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறார். யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 35, 33 நான் வாசிக்கிறேன். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். இன்றைக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு ஒரு பெசேலியலுக்கு தேவனுடைய ஆவியினால் தேவையான ஞானம் தேவைப்பட்டது. அது எப்படி கட்ட வேண்டும் ஆண்டவரே என்ற ஒரு ஞானம் தேவைப்பட்டது. அது என்ன பனிமுட்டுகளை எல்லாம் வைக்க வேண்டும் ஆண்டவரே, அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானம் தேவைப்பட்டது. போல பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக ஆலயம் கட்டப்பட்டது. இன்னும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நிறைய சின்ன சின்ன தொழுகை கூடங்கள் இருந்தது. எருசலேம் பெரிய பிரதானமான ஆலயம் இருந்தது. ஆனால் பிற்காலத்திலே பவுல் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், ஆண்டவர் அவனை கெடுப்பார். அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்க முடியாது. அப்போ நம்முடைய சரீரம், நம்முடைய உள்ளம் தேவன் தங்கி வாழுகின்ற ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நமக்குள்ளே வந்து உறவாடுகின்ற ஆலயமாய் இருக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த உள்ளமெனும் ஆலயத்தை நான் எப்படி கட்டி நிறுத்த வேண்டும் ஆண்டவரே. உலக பிரகாரமான கட்டிடங்கள் நிறைந்த ஒரு ஆலயத்தை அல்ல. முதலாவது ஆண்டவரே, என் சரீரம் என்னும் இந்த ஆலயத்தை, என் சரீரம் என்னும் இந்த ஆலயத்தை நான் உமக்கு பிரியமாக நான் எப்படி வைத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்ற சிந்தையை ஆண்டவரின் சமூகத்திலே கேட்க அழைக்கப்படுகிறோம். அன்று பெசேலியேல் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டியதற்கு பரிசுத்த ஆவியானவரின் அந்த ஞானம் எப்படி தேவைப்பட்டதோ, தூய ஆவியானவர் இல்லை என்றால் அந்த ஆசரிப்பு கூடாரம் இல்லை. தூய ஆவியானவர் வரவில்லை என்றால், பெசேலியேலுக்குள்ளே ஒரு ஞானத்தை கொடுக்கவில்லை என்றால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவ்வளவு நேர்த்தியாக கட்டியிருக்க முடியாது. அதே போல இன்றைக்கு தூய ஆவியானவர் நம்மை ஒரு ஆலயமாக அவர் நினைக்க விரும்புகிறார். இந்த உள்ளமெனும் ஆலயத்தை, இந்த சரீரம் என்னும் இந்த ஆலயத்தை தூய ஆவியானவர் அனுதினமும் தங்கி உறவாடி வாசம் பண்ணும் ஆலயமாக கட்டி எழுப்ப வேண்டுமென்றால் அது நம்மால் முடியாது. தூய ஆவியானவர் நமக்கு போதிய ஞானத்தை கொடுக்க வேண்டும். இந்த தீமை நிறைந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், அக்கிரமம் பெருகி போன உலகத்தில் தூய ஆவியானவரே வாங்க சுவாமி, என் உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ளே வந்து நான் சரியான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் உறவாடுகிற ஆலயமாக என் உள்ளத்தை மாற்றும் ஆண்டவரே. பாரும் தந்தையே, என் உள்ளத்தை யாரும் காணாத உள்ள அலங்கோலத்தை என்று பக்தன் பாடியது போல ஆண்டவரே, என் உள்ளத்தின் அலங்கோலத்தை நீ பாருங்க ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் பரிசுத்தம் இல்லை, நீங்கள் இல்லாமல் எனக்கு நிம்மதி இல்லை, நீங்கள் எல்லாம் எனக்கு மீட்பு இல்லை ஆண்டவரே என்று சொல்லி இந்த முதல் நாளில் தூய ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்மை ஒப்பு கொடுப்போம்.